பல தடைகளையும், வழிகளையும் தாண்டி எப்படியோ ஒரு வழியா ஜேர்னலிசம் டிகிரிய வாங்கிட்டேன். ஆனா, அதுக்கு பின்னாடி இருந்த எவ்வளோ கஷ்டங்கள மறைச்சது யார் தெரியுமா? முதலா இந்த தமிழா தமிழா ஷோ மூலியமா தான் எனக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் கிடைச்சாங்க. என்னோட காலேஜ் ஃபீஸ குமார் ஐயா அப்படிங்கிற சாரு ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம, நான் சென்னையில சாப்பாட்டுக்கும், ரூமுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அந்த அந்த வலிய உடன் பகிர்ந்துகிட்டவரு கனடாவுலேருந்து ஒரு சார். அவரு பேர் ராம்சங்கர். அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா, காலேஜ் போகும்போது டெய்லிக்கும் ஒரு வேளை சாப்பிடுவேன். இன்னொரு வேளை சாப்பிட முடியாது. அப்ப எனக்கு 2 அக்கா கிடைச்சாங்க. ஒண்ணு சரணி அக்கா, ஒண்ணு தேவி அக்கா. மதியானம் ஆனா எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க. காலையில சாப்பிடலனாலும் சரணி அக்கா காசு அனுப்பி கூட சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கூட பிறந்த அக்காங்க மாரி இந்த படிப்பு முடியிற வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. எப்படியோ பல தடைகளையும், வழிகளையும் தாண்டி இந்த பத்திரிக்கையாளர் படிப்பை முடித்தாலும் எனக்கு பின்னாடி இருந்து பல நண்பர்கள் உதவுனாங்க. அதில் மறக்கவே முடியாத ஒரு நண்பர் தான் இவங்க. இவங்க ஊட்டியில் இருக்கிற அருந்ததி. ஊட்டியிலேருந்து வரிக்கி எனக்கு பல ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எப்பப்போலாம் நான் சோகமாக இருக்கிறனோ, என்னடா என்னாச்சு, எதனால் மன கஷ்டமாக இருக்குன்னு என்னை தேத்தி விடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நண்பர் இருந்தால் மறக்காமல் டேக் பண்ணுங்கள்.